என்ன பிரச்சனை உனக்கு? ஏதாவது சொன்னாங்கன்னா தெரியும். கால் பண்ணால் எடுக்க மாட்டேற, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேற. இது ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. ஆமாம், எதுவுமே ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை ஆதி. இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும். சொல்லாமல் அவாய்ட் பண்ணது ஏன் தப்பு தான். இப்போவாது சொல்லு என்னென்ன. என்ன உனக்கு பிடிக்கலையா? உன்னை பிடிக்கலன்னா நீ கூப்பிட்டுன்னு சொல்லி இங்கே வந்து நின்றுட்டுருக்க மாட்டேன். உனக்கே தெரியும், அப்பாவுக்கு 2 டைம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இன்னொரு டைம் வந்தால் டாக்டர் அவ்வளோதான்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதானு சொல்லிட்டாங்களா? அதுவும் இல்லாமல் அப்பா இப்போ எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நிலமையில நம்மளை பற்றி அவர்கிட்ட பேசவே பயமாக இருக்குது. அதுக்கு உங்கள் அப்பா பார்க்குற பையன் கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு இன்விடேஷன் வைக்க போகிறேன் அப்படி தானே? நான் அப்படி சொல்ல ஆதி, நம்ம கொஞ்ச நாளைக்கு பேசிக்க வேணாம். சேருவோன்னு இருந்தால் கண்டிப்பாக சேருவோம். ஆனால் இதை நீ ஹோப்பாகவும் எடுத்துக்க வேணாம். நான் திருப்பி வராமல் கூட போகலாம். ஹலோ. ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியாடா? எங்கே தான்டா? நான் இங்கே இருந்தால் உனக்கு என்ன? சும்மா அங்கேயே போய் உட்காந்துருக்காரா? வாடா எங்கேயாச்சும் வெளில போகலாம். நான் வரல. இன்னும் எவ்வளோ நாள்ரா இப்படியே இருப்ப? 2 வருஷம் ஆச்சு, லைஃப் தான் வேஸ்ட்டு. போய் வேறு ஏதாவது பொண்ணு கூட வேணா பேசு, சரியாயிரும். நானே இப்போ தான் கொஞ்சம் மறந்தேன். இப்போ எனக்கு வேற யாரும் நம்மளை பார்த்து வர்றான். என்னடா பண்ணுற? என்ன கண்ணு ஒரு மாதிரி தெரியுது? இந்த பார்க் லாக் பண்ணி எனக்கு இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் புதுசாக வேற இருக்காங்க. போய் வேறு ஏதாவது பொண்ணு கூட வேணா பேசு, சரியாயிரும். ஹாய். ஹாய். யாருனே தெரியாமல் வந்து பேசுகிறேன்னு தப்பாக நினைக்க வேணாம். தைரியமாக வந்து பேசுகிறேன்னு பொறிக்கணும்னு நினச்சிடாதீங்க. ஓ சரிங்கண்ணா, ஆனால் பார்க்க லைட்டாக பொறிக்க மாதிரி தான் இருக்கீங்க. ஏங்க பொறிக்குன்னு கூட சொல்லுங்கள், ஆனால் அண்ணன் மட்டும் சொல்லாதீங்க. என் பேர் அது. உங்கள் பேர்? ஆமாம், பார்த்து 2 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே பேர் கேட்குறீங்க. சரி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சொல்லுங்கள். 10 நிமிஷமா? 2 நிமிஷம் பார்க்கலாம். அண்ணா ஏங்க போதுங்க. ஓகே அது. அவ்வளோதான் மாப்பிள்ள, வெறியாயிட்டு. யார் இவன்? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்? எந்திரா மேல. ஏங்க எந்திரிக்கவா? ஏன் நீங்கள் எந்திரிக்க போறீங்களா? ஏங்க சும்மா சொன்னங்க. அவர் எவ்வளோ ஜென்னுன்னு எந்திரிக்கிட்டான்னு கேட்குறாரு. பார்க்கவே பாவமாக இருக்குது. அவர்கிட்ட போய் சவுண்ட் ஏற்றி பேசிகிட்டு இருக்க. அறிவே இல்லை உனக்கு. போடா. இருறா, உன்னை பார்த்துக்கிறேன். வாடா மச்சான் போலா. சாலா. ஏங்க யாருங்க அவரு? அவன் என் பெஸ்டி. ரொம்ப நாளாக பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் வெயிட் பண்ணுறேன்னு பின்னாடியே வரான். ஐயோ பாவம். பாவமா? பாவம்லாம் இல்லை. பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் பின்னாடியே வந்து எப்படி ஃபீலிங்ஸ் வரும்? ஏங்க நீங்களாக தான் சொல்கிறீங்க ஒரு பொண்ணுக்கு பையனை பிடிக்கணும்னா எஃபர்ட்ஸ் போடணும்னு. அந்த பையன் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடும்போது உங்களுக்கு பிடிக்காமல் போயிடுது. ஆமாம், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற. ஒரு பையனோட வலி ஒரு பையனுக்கு தான் தெரியும். போடான்னு சொல்லிட்டாடா. சரி அதை விடுங்க, நம்மளை பற்றி பேசலாம். நம்மளை பற்றி பேசின இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். கோச்சிட்டிங்களா? ஐயோ இல்லைங்க, உண்மையிலே எனக்கு வேலை இருக்குது. சரி ஒரு நிமிஷம்.
நாளைக்கு நாங்கள் வெயிட் பண்ணுவேன், வந்துருங்க. ம் சரி. இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கிற மாதிரி இருக்கே. திறந்துருக்கிற பார்க்கில் எகிரி குதிச்சு போகிறான் சாலா. வாழம் உஷார் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்டா. டேய், அவள் எனக்காக பிறந்தவ. யார் வந்து என்ன சொன்னாலும் அவளையும் என்னையும் இந்த யூனிவர்ஸே சேர்த்து வைக்கும்டா. எனக்கு என்னமோ இந்த யூனிவர்ஸ் அவனை அவ கூட சேர்த்து வச்சுன்னு தோணுது. சரி சரி விட்றா. நீ அடித்தது எனக்கு சுத்தமாக வலிக்கவே இல்லை. நாளைக்கு அவனை இன்னும் ஃபோர்ஸ் ஆட்டி. இந்த ஃபோர்ஸ் போதுமா? படமே. The next day. டேய், வந்துடுவானாடா அவன்? நீ எத்ததான் அடிச்சிருவேன் கிழிச்சிருவேன் பேசுனேன். இப்போ எப்படி பயந்து போய் நிற்கிற? அவளை பாடுறா, எவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கான்னு. என்னைக்காவது எனக்காக வெயிட் பண்ணியிருப்பாளடா அவ. அவள் சொன்னேன்னு நீ போய் நிற்கிறல்ல, அப்போ எப்படி உன் அருமை தெரியும்? இவளை விட்டு வேறு பொண்ணா இல்லை, தூக்கி போட்டு போடா. தூக்கி போட்டு போடாங்கிற? அவளுக்காக நான் செத்துருக்கண்டா. வந்துடுவானாடா அவன்? கண்டிப்பாக வருவான். அவன் நேற்று பேசன வச்சு சொல்கிறேன். அவன் சும்மா ஜாலியாக பேசிட்டு பண்ண மாதிரிலாம் இல்லை. அவன் கண்ணில் நேற்று நான் அதை பார்த்தேன். எதை பார்த்த? கண்ணைத்தான். என்ன மறுபடியும் வந்துட்டான்? போயிட்டான்டா. டேய், வந்துட்டான். இவனுங்க வேற. இவனை என்ன பண்ண போகிற? சும்மா போய் பார்க்கலாம். ஓகே. ஹாய். என்ன மூஞ்சியில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, லேட் ஆகிடுச்சா? ஏன் ஃபேஸ் டல்லாக இருக்குது? நேற்று நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்ல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ தானே சொன்ன. பரவாயில்ல. அம்மா, காலையிலேருந்து எங்கே போயிருந்த? வேலைக்கு போயிருந்தா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வேலைக்கா? வேலைக்கு எதுக்கு போகணும்? வேலைக்கு எதுக்கு போவாங்க? வேலைக்கு போனால் தானே காசு கிடைக்கும். அது எதுக்கு? லூசா நீ? காசு இல்லாமல் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? சோறையே சாப்பிட்ணும்? நீ என்ன மனுஷனா? இல்லை, எனக்கு புரியல. இந்த பார்க்கில் தான் யாருமே இல்லையே, நாங்கள் ஏன் உள்ளே உட்காண்ட்ருக்கோன்னு யோசிக்க மாட்டியா? இதுதான் எங்கள் இடம். நான் இறந்து நாளையோட 1 வருஷம் ஆக போகுது. நீ செத்துட்டியா? ஏன் நீ இன்னும் சாகலையா? ஏன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் கூட வந்துடுறேன். கூட வரதா? மச்சான், அவன் மனுஷன்டா. மனுஷனா? வா போய் பயன்படுத்துவோம். இந்த கண்மை டப்பாடு. போயிடாத, நில்லு, போகாத. இப்ப பாடுறா. டேய், போயிடுறா. டேய் போடா. மச்சான், அவனை புடுறா. தயவு செஞ்சு என்ன விடுறா. ஓடிட்டான். நீ வா சுருதி. அவன் வரமாட்டான். பயந்து ஓடிட்டான். இல்லை, அவன் கண்டிப்பாக வருவான். நீக்கு வந்துட்டானா? குர்ரா. அடிக்கிறனால தான் அவங்க என் கண்ணுக்கு தெரியுறாங்களே. இப்போ என்ன வந்துட்டான்? என்னப்பா பெயிண்டிங்கா? மற்றவங்கள எதுக்கு லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்னோடய எமோஷனல் சப்போர்ட்டுக்காக தான் லவ் பண்ணுறேன்.
நான் சாகுற எனக்காக வெயிட் பண்ணுவியா? என்னடா அடிக்கலான்னு பார்த்தா அக்கல் பிடிச்சிருச்சு. அவர் வந்துட்டாரா? எப்படியாவது இவனை இங்கே அனுப்பி வச்சிரு. எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிரு. இவன் ஒன்றும் இங்கே தான் இருக்கானா? யார் ப்ரோ இவர்? இவர் தான் கார்டு. அவரோட ரைட் ஹேண்ட் தான் நான். 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி போட்டாச்சு. மேலே போனால் எல்லாம் நம்ம தான். அப்போ லெஃப்ட் ஹேண்டு? அதுவும் நான் தான்டா. என்ன ப்ரோ கடவுள்ன்றீங்க, மூக்கில் பிளாஸ்டிக் ஒட்டிருக்காரு. ஆக்சுவலி இது அவரோட பாடி கிடையாது. 2 நாளுக்கு முன்னாடி செத்தவனோட பாடி. உடம்புல இந்த ஃப்ராக்சர்லாம் சரி பண்ணியாச்சு. பட் ஃபேஸை மட்டும் சரி பண்ண முடியல. சும்மா வளவளன்னு பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் டைம் முடியுது. நாளைக்கு காலைல 11 மணிக்கு கேரளாவில் பஸ்ஸு. இப்போவே போனால் தான் சரியாக இருக்கும். நான் போக விட மாட்டேன். ஏய் ஏய் ஓவராக பேசிகிட்டு இருந்தால் உன்னையும் கூப்பிட்டு போயிடுவேன். அப்போ என்னையும் கொண்டு கூப்பிட்டு போங்க. டேய் என்னடா குழந்தைங்களை பார்க்க கூட்டி போகிற மாதிரி வராங்கிற சாவணும்டா. அதானே எல்லாம் என் மச்ச மாதிரி என்ன லூசு பசங்களா பொண்ணுக்காக சாகருக்கு. சரி நான் போகிறேன். அவனை மட்டும் கூட்டி வந்துடாதீங்க. இருங்க. அப்போ நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணதா? இப்போ என்னடா உனக்கு அவ கூட சேரணுமா? நாளைக்கு காலையில் 11 மணிக்கு பஸ் ஏறக்குள்ள கேரளா வந்து செத்து போயிரு. என் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு உன்னை நான் வண்டியில் ஏற்றுறேன். அப்படியே பக்கத்தில் சீட்டு போட்டு வச்சுருங்களா? டேய் நீ என்ன வேலை பார்க்க சொல்கிற? உன்னையெல்லாம் வண்டியில் ஏற்றுற மாதிரி இல்லை. பட கோச்சுக்கிறீங்க பாஸ். நான் டிரைவர் பக்கத்தில் இன்ஜின் மேலே உட்காந்து வந்துடுறேன். அப்போ ஒரு முக்கியமான விஷயம், உன் பாடி என் பாஸ் யூஸ் பண்ணு. ஸோ பாடியில் அடிபடாமல் செத்து போயிரு. முடிஞ்சா தண்ணியில் விழுந்து செத்து போயிரு. பாய். பஸ்ஸில் நீ முதட்டினா எனக்கு இடம் போட்டுரு. அதே நான் முதட்டேனா நமக்கு இடம் போட்டுறேன். இந்த ஸ்கூலு காலேஜ்லாம் படிக்கிறப்ப தான் ட்ரிப்பு கூட்டி போகாம இருந்தானுங்க. இப்போ பாரு செத்த பின்னாடி பஸ் ஏறி கூட்டி வந்திருக்கானுங்க. பைத்தியம், உன்ன ட்ரிப்பு கூப்பிட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்னை படுத்தின கஷ்டத்துக்கு மேலே போய் எப்படி உன்னை எண்ணெய் சட்டியில் வறுக்க போறாங்க பாரு. நானும் உன்னை கஷ்டப்படுத்தினேன். நல்லா யோசிச்சு பாரு. ஒருவேளை நீ என்ன படுத்தின கஷ்டத்துக்கு அந்த எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்தா கூட நானும் அதில் விழுந்து செத்துருவேன். பைத்தியம், செத்தது கூட தெரியாமல் சொல்லிட்டு போகுது பாரு. அவன் செத்து எனக்காக வருவானா? A few moments later. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? எனக்கு என்னமோ அவன் வருவான்னு தோணுது. யாரா அவன் முதர்ந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கா? எங்கிட்ட செவருக்கு இருக்காரு பாருங்கடா. ஏறி குச்சி வந்துட போகிறான். எவ்வளோ ஆளான்னு வர தெரியலையே. கடவுளே சக்ஸஸ்ஃபுல்லாக சாப்பிடுச்சிரு. ஹலோ ஆதி, இந்த 2 வருஷம் அப்பா பார்க்குற மாப்பிள்ளையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி அவரே கேட்டார் யாரையாச்சும் லவ் பண்ணுறியான்னு. நம்மளை பற்றி சொல்லிட்டேன். என்ன பார்க்கணும்னு சொல்கிறாரு. கிளம்பி வா. வரேன். சி, இவனை இப்படி மாறிட்டான். இதனால தான் நான் எந்த பசங்களையும் நம்புறது கிடையாது. தேவையெல்லாம் தப்பாக பேசாத. அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இந்த 2 வருஷத்தில் அவன் எத்தனை தடவை சிரிச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். அப்புறம் எதுக்கு அவன் கண்ணில் என்ன காமிச்சிங்க? அவனுக்கு இன்னும் அந்த பொண்ணு மேலே அதே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறக்காக தான் உன்னை பார்க்க வச்சேன். 2 நாள் பழகின உனக்காகவே அவன் சாகிற அளவுக்கு துணிஞ்சிட்டான். அவன் யாருக்காக 2 வருஷம் கஷ்டப்பட்டானோ அவங்க திரும்பி வரும்போது அவங்களுக்காக போகிறதுல என்ன தப்பு இருக்குது? அதுக்காக நீங்கள் ஏன் ஃபீலிங்ஸோட விளையாடுவீங்களா? ஏன் நீ ஒருத்தனோட ஃபீலிங்ஸோட விளையாடல? அதுவும் கண்ணுக்கு தெரியலையா? ஒரு வாசகமாக இருந்தாலும் திருவாசகம். ஏங்க ஒரு நிமிஷம். உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ? இது எங்கள் அம்மாவோட மோதிரம். நான் சாகும்போது தான் கடைசியாக எடுத்துகிட்டு வந்தேன். என் மேலே ஃபீலிங்ஸ் வராதுன்னு எனக்கு முதவே தெரியும். பட் இருந்தாலும் இந்த மோதிரத்தை மட்டும் வாங்கிக்கிறியா?
சொர்க்கத்தில் மண்டபத்தை புக் பண்ணுறா.